SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Straining Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐயா, விவசாயம் முக்கியம்தான். நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் தான். அதை நாங்க எப்பவுமே மறுக்கல. ஆனா விவசாயத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப எல்லாம் படிச்ச நிறைய இளைஞர்கள் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக எங்க நகரத்தை நோக்கி தாங்க வந்துட்டு இருக்காங்க. கை நிறைய சம்பளம், பிடிச்ச வேலை, அப்படியே குழு குழுன்னு ஏசி கார்ல ஊரை சுத்திட்டு வருவது எவ்வளவு சுகமான அனுபவம் தெரியுமா? நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், எங்க நகரத்துல எங்கயாவது குட்டிச்சவர் இருக்கான்னு? நகரமே கட்டு குட்டிச்சவரா தானே கிடக்கு. குட்டிச்சவர்கள் நடுவர்களே, எல்லாம் வானை முட்டும் கோபுரங்கள் நடுவர்களே. கட்டடங்களை உயரமாக கட்டி விடுவதால் நாம் உயர்ந்தவர்களாகிவிட முடியாது. உயர்த்தப்பட வேண்டியது நம்முடைய மனது என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம எத்தனை இளைஞர்கள் கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் டெலிவரி பாயா பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் கடையில இருந்து ஃபல்லூடா கடை வரைக்கும் எங்க நகரத்து இளைஞர்கள் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. சுயதொழில் பண்ணியே பெருசா சம்பாதிக்க முடியுங்கிறத எங்க நகரத்து இளைஞர்கள்ட்ட இருந்து நீங்க எல்லாம் கத்துக்கோங்க. எங்க நகரத்துல தாங்க நாங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கோம். ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டுன்னு எல்லா விளையாட்டுக்குள்ள பயிற்சி மைதானங்களும் பயிற்சியாளர்களும் எங்க நகரத்துல தானங்க இருக்காங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். நடுவரே, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னது? எனக்கு பிடிச்ச விளையாட்டு தாயம்தான். நீங்க சொல்றத பார்த்தா நல்லா உருட்டுவீங்க போல நடுவர்களே. தேவையா இது உனக்கு தேவையா? அதுவும் அந்த தாயம் பாருங்க, விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா உருட்டுவோம், அப்பந்தான் தாயமே விழும். நம்ம விளையாட்டுக்குன்னு உருட்டும் போது ஒரு தாயமும் நமக்கு விடவே செய்யாது. நம்ம ராசி அப்படி. நம்ம கோவில்பட்டி எப்படி கடலை மிட்டாய்க்கு ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம தேசிய விளையாட்டான ஹாக்கிக்கு நம்ம கோவில்பட்டி தானே ஃபேமஸ். சபாஷ் சபாஷ். எங்க நகரத்துல தாங்க வாத்து பிரியாணில இருந்து வான்கோழி பிரியாணி வரைக்கும், 3 மணி பிரியாணில இருந்து மூங்கில் பிரியாணி வரைக்கும் கிடைக்கும். நம்ம மதுரை இரவெல்லாம் உழைச்சு களைச்சு போன பாமர மக்கள் தங்களோட பசியை போக்குவதற்காக அங்க விடிய விடிய சாப்பாடு கடை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் அது என்ன சொல்றோம், நம்ம தூங்கா நகரம்னு சொல்றோம். மதுரை யார் ஆட்சி செய்யறா? மீனாட்சி. மீன் இல்லையா? மீனுக்கு இமைகள் கிடையாது, மீன் தூங்காது. அதனால்தான் தூங்கா நகரம் என்ற பெயர் நம்முடைய மதுரைக்கு வந்தது என்பதை மறந்துடக்கூடாது. நடுவர்களே, சமீபத்துல நான் ஒரு டிவி ஷோ பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு ஒரு பையனும் சின்ன வயசுல இருந்து நல்ல நண்பர்கள். அதுல அந்த பொண்ணோட குழந்தைக்கு காது குத்தப்போ அந்த பையனை தாங்க தாய்மாமா முறைக்கு உட்கார வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிராமத்துல பண்ணிருந்தா அங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா மச்சான், பேர மேல கீழே மாத்தி போட்டு எழுத்து சின்னதா போட்டு பாருங்க, நீங்க ஜென்மத்துக்கும் பேச மாட்டான் தெரியுமா? ஜாதிக்கு ஜாதி சுடுகாடு கட்டி வச்சிருக்கிறது கிராமம், அந்த ஜாதிக்கே ஒரு சுடுகாடு கட்டியது நகரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னமும் சில கிராமத்துல கௌரவ கொலைகள் நடந்துகிட்டு தானங்க இருக்கு. யாராவது இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். சண்டே ஆனா ஷாப்பிங், வீக்கெண்ட் அவுட்டிங்னு லைஃபே ஜாலியா இருக்கும் நடுவர்களே. இங்க இருக்கிற வீடுகள்ல சமைக்க இண்டக்ஷன் ஸ்டவ்ங்க, சோறு பொங்க ரைஸ் குக்கருங்க, துணி துவைக்க வாஷிங் மிஷின், என்ன இப்ப எல்லாம் பாத்திரம் கழுவ கூட டிஷ் வாஷர் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாம் காலையில எந்திரிச்சு சமைக்கிறது என்ன, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறது என்ன. எங்க நகரத்துல தாங்க ஆணும் பெண்ணும் சரி சமமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியையும் மன நிறைவும் தருவது நகரமே என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Taste the Daily.